ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. ஒரு பாலைவனம், வறண்ட பூமி, எதுவும் இல்லாத ஒரு நிலை. அதில் தான் ஒரு சோலைவனம், அதில் ஒரு சின்ன ஒரு குளம் இருந்துதான். எங்கே இல்லாத ஒரு நிலையில் ஒரு சோலைவனமாக ஒரு சின்ன ஒரு குளம். குளத்தில் ஏராளமான தவளைகள். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. தவளையோட குணங்கள்லாம் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சியாக துள்ளிச்சு குதிச்சு மகிழ்ந்து கொண்டு இருந்ததாம். ஒரு நாள் ஒரு பாம்பு வழி தவறி இந்த பாலை நிலத்திற்கு வந்ததாம். அந்த சூடை அதனால் ஏற்றுக்கவே முடியல. அதற்கு அடைக்கலம் புகிறதுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அது என்ன செஞ்சதான், தன்னுடைய வாலெல்லாம் மண்ணில் மறைச்சிட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு படம் எடுத்து நின்னதாம். இந்த தவளை எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அதில் ஒரு தவளை குட்டி பார்க்கும்போது இதை விட சந்தோஷம் தர வேற ஏதோ ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி சுற்றும் முத்தும் பார்க்குது. அப்போ தான் ஒரு அழகான கொடை போல ஒரு இடம், பாம்பு நல்ல பசியோடு தலையை தூக்கி காத்துட்டு இருக்குது. அப்போ அந்த தவளைக்குட்டி என்ன செஞ்சுதான், ஐயோ இவ்வளோ நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே போச்சு. பாம்போட அந்த கொடைக்கு கீழே, தலைக்கு கீழே அடைக்கலம் புகுந்தது. பாம்பு என்ன செஞ்சது, தன்னுடைய தாகத்தை பசியை தீர்த்துருச்சு. உடனே கவ்வி பிடிச்சது, சாப்பிட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுகிற போது இதனுடைய பாவ நிலையையும் உணர்த்தும். சோலை வனத்தில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கை இருந்தாலும், துறவற வாழ்வா இருந்தாலும், இல்லை நாம் நல்ல அந்த கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும், அருள் சாதன முறைப்படி வாழுகிற போதும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இதைவிட நல்லது வேறொன்று என்று நாம் தேர்ந்தெடுக்கிற போதுதான் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து பாவத்தில் விழுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நாம் அழிவுறுகிறோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறு சொல்லும். எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 18வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. உண்மையில் பொல்லாரின் சாவை நான் விரும்பல. அவர்கள் தங்கள் வழிகளில் நின்று பாவ சூழ்நிலைகளிலிருந்து, பாவ நிலைகளிலிருந்து திருந்தி வாழ வேண்டும் என்பதல்ல எனது விருப்பம். அழிவுற வேண்டும் என்று இறைவன் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. அது பாவம் செய்தவர்களையும் இறைவன் மன்னிப்பதற்கு காரணம்தான். யாரும் அழிவுற வேண்டும் என்பது இறைவன் விரும்பாததால எல்லாருக்கும் இந்த மன்னிப்பை கொடுக்கிறார். கடவுள் விரும்புவது ஒரு நாள் நம்முடைய சாவை அல்ல, அழிவை அல்ல, நாம் வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு திரைப்பட பாடல் என்றோ கேட்டது. பாடல, தவறு என்பது தவறி செய்வது,
தப்பு என்பது தெரிந்து செய்வது. எனக்கு முன்னாடியே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தவறு செய்தவன் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்தி வாழணும். திருந்த பார்க்குறோம், உண்மைதான். தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்போ தவறோ பாவமோ செஞ்சிட்டோம். இனி கடவுள் தருகிற வாய்ப்பு, பாவத்தை நினைத்து வருந்திக்கோ, திருந்திக்கோ. அப்போது உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். தவறுவது மனித இயல்பு தான். ஆனால் மனம் மாறக்கூடிய ஒரு தவறை உணர்ந்து திருந்தக்கூடிய ஒரு மனதை கடவுள் நமக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கிறாரு. வேற எந்த உயிரினங்களுக்கும் தப்பு பண்ணும், அதை உணர முடியாது, அதை திருத்திக்கவும் முடியாது, நல்ல ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளவும் முடியாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இன்று நற்செய்தியில இயேசு தருகிற அந்த அழைப்பு பாருங்களா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். காலம் நிறைவேறிடுச்சு, இறையாட்சி மிக அருகில நெருங்கி வந்துடுச்சு. இனி நீங்க செய்ய வேண்டியது மனம் மாறுங்க, நற்செய்தியை நம்புங்க. கடவுள் தருகிற அழைப்பு அதான். அப்படி இறைவனை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த தவ காலம் அதற்கான ஒரு காலம். சாதாரண தவக்காலம்னு சொல்லும் போதே சோகத்தின் காலமா வருத்தத்தின் காலமா தான் எப்பவுமே நம்மளுடைய மனசுல வரும். காரணம், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது தவ காலத்துல. உடல் விரும்புது நல்ல ஒரு உணவை உண்ணணும், நல்ல ஒரு இறைச்சி மாமிசத்தை உண்ணணும், இல்லை மீன் சாப்பிடணும், இல்லை முட்டை சாப்பிடணும். இப்படி பல விதத்துல உடல் விரும்புது. ஆனா இந்த தவ காலத்துல அப்படி ஒரு தியாகத்தை நான் மேற்கொள்கிறேன். இந்த உணவு எனக்கு வேண்டான்னு வைக்கிறேன். நல்ல விதவிதமா ஆடைகளை அணியணும். தவ காலத்துல சரியான புத்த ஆடைகளை அணிய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆடம்பரங்களை அனைத்தையும் நாம் தவிர்க்கிறோம். இந்த தவ காலத்துல ஆடம்பரங்கள் எதுவுமே இல்லை. இந்த தவ காலத்துல விழாக்கள் எதுவும் இல்லை, திருவிழாவெல்லாம் எதுவும் கொண்டாடுறது கிடையாது. இல்லை அருட்சாதன கொண்டாட்டங்கள், அதாவது திருமணமோ அருட்பொழிவோ இப்படிப்பட்ட திருமுழுக்கோ இப்படி விழாக்களும் எதுவும் கொண்டாடுவது கிடையாது. அப்போ அப்படி நம் பல்வேறு தியாக முயற்சிகளை இந்த தவ காலத்தில் நாம் மேற்கொள்கிறோம். அதனால தான் என்னவோ தெரியல, இந்த தவ காலம்னு கேட்கும் போதே ஒரு வருத்தத்தின் காலம், ஒரு சோகத்தின் காலம், ஒரு துக்கத்தின் காலமாக மனசுக்கு கடந்து வருது. ஆனால் திருச்சபை நமக்கு சொல்லி தருவது இது மகிழ்ச்சியின் காலம், சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு காலம். தவ முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் கடவுள் சொல்லுவாரு, மகிழ்ச்சியோடு செய். நீ நோன்பு இருக்குது யாருக்கு தெரிய வேண்டாம், விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரியாம போதும். நீ தான தர்மம் செய்கிற போது அது விண்ணக தந்தைக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். உனது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும். நீ நோன்பு இருப்பது தலையை வாரி எண்ணெய் தேய்த்து முகத்தில் பவுடர்லாம் போட்டு மிக மகிழ்ச்சியான தருணத்தில் இருப்பதாக நீ காட்டிக்கும். அதான் கடவுள் விரும்புகிற நோன்பு, கடவுள் விரும்புகிற செயல்பாடுகள். இந்த தவ காலம் அதனால் தான் மகிழ்ச்சியின் காலமாக திருச்சபை சொல்லி தருது. இறை அருளை பெறுவதற்கான ஒரு காலம் இது. ஒப்புரவின் காலம், அது பல நேரங்களில் நாம் கேட்டிருப்போம். தவ காலத்தை தான் நம்ம இந்த தவ முயற்சிகள் வழியா, இறைவேண்டல் வழியா இறைவனோடு ஒப்புரவாகுகிறோம். நோன்புகள் வழியா நான் என்னோடு என்ற உடலை வருத்தி என்னோடு நான் ஒப்புரவாகிறேன். தான தர்மங்கள், என்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு உதவுவது வழியாக பிறரோடு நான் ஒப்புரவாகுகிறேன். இதில் மன்னிப்பு எல்லாம் அடங்கி இருக்கும். இறைவனுக்கு எதிராக நான் செயல்பட்டதும், எனக்கு எதிராக நான் செயல்பட்ட நேரங்களும், இல்லை பிறரை நான் காயப்படுத்திய நேரங்களும், புண்படுத்தியதையும் நினைத்து மனம் வருந்தவும் ஒப்புரவு ஆகுவதற்கான ஒரு காலம்தான் இந்த தவ காலம். உறவை புதுப்பிக்கின்ற ஒரு காலம், உறவை சரி செய்து கொள்ள இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு காலம். அதனால இந்த காலத்தை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். 40 நாட்களும் மகிழ்ச்சி நாட்களா இறைவனோடு இருப்பதில் மகிழ்ச்சி காண்பவர்களாக நாம் மாறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது ஒரு அரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. வருஷத்துக்கு 40 நாள் தான் கிடைக்குது. ஏதோ ஒரு மாணவன் சொன்னதா ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவனை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் 325 நாள் தானா. காரணம் அவன் விரும்புவது போல வாழலாம், விரும்புவதை உண்ணலாம், விரும்பிய ஆடைகளை உடுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் அவனுடைய வாழ்க்கையை செலவழிக்கலாம். இந்த 40 நாட்கள் அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது இந்த ஒரு காலம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம அப்படி அல்ல. இது நமக்கு மகிழ்ச்சியின் காலம், உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாக அமையணும். அப்போதுதான் இறைவனிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும்.
அன்பானவர்களே, இந்த முதல் வாசகம் சோதனைக்கு உட்பட்டு அழிந்து போனவர்களை பற்றி சிந்திப்பது விட இந்த சோதனைகளை எதிர்கொண்டு வென்றவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். தொடக்க நூல் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. தொடக்க நூல் புத்தகம் 6வது அதிகாரம் 9 முதல் இறைவார்த்தை வாசிக்க வேண்டாம். அதில் நோவாவை பற்றி சொல்லப்படுகின்ற காரியம் என்னன்னா, நோவா நேர்மையானவர், குற்றமற்றவர், கடவுளோடு நடந்தவர். இந்த தவ காலத்தில் நாமும் மேற்கொள்ள வேண்டிய செயல் இதான். சொல்லில, செயல்களில், சிந்தனையில் நாம் நேர்மையானவர்களாக, குற்றமற்றவர்களாக, கடவுளோடு உடனிருப்பவர்களாக நாம் மாறணும். அதற்கான முயற்சிகளில் நாம் மேற்கொள்ளணும். கடவுளோடு உடனிருக்கிற போது பாவத்தை நான் செய்ய மாட்டோம், தீயோ நம்மை நெருங்கி வர மாட்டோம், பாதுகாப்பாக இருக்க முடியும், கடவுளை நம்மால் மகிழ்ச்சி வர முடியும். 9வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்லப்படுது, கடவுளும் அவரோடு நீதியுள்ளவராக செயல்பட்டார். நோவா கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவனாக, நீதியுள்ளவனாக, கடவுளோடு உடனிருப்பவனாக இருந்தான். கடவுளும் அதை அவனுக்கு நீதியாக கருதினார். நோவாவோட இந்த முதல் வாசகத்தில் வாசித்து கேட்டோம், பாவத்தில் விழுந்து மனம் வருந்தாத மக்களை கடவுள் அழிக்க திட்டமிடுகிறான். ஆனால் இந்த நோவாவுடைய குடும்பம் கடவுளுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்ததால் அந்த குடும்பத்தினரை இறைவன் இந்த தீங்கிலிருந்து, பெரு வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். இது தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமை சோதிப்பதாக நாம் வாசிக்கிறோம். ஒரே மகனை பலி கொடுக்கணும். தொடக்க நூல் 15:6 இவ்வாறு சொல்லப்படுது, ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். கடவுள் பார்வையில் ஆபிரகாம் நேர்மையுள்ளவர்களாக, நீதி உள்ளவராக இருந்தால் கடவுள் ஆபிரகாமுக்கு நீதி உள்ளவர்களாக, கடவுளாக வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து நாம் நல்லவர்களாக இருக்கிற போது இறைவனிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை எளிதாக பெறுகிறோம். இனி புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் என்ற நற்செய்தி வாசகாதான். ஆனால் இயேசு இந்த சோதனைகள் அனைத்தையும் வென்றார். 40 நாட்கள் பாலைவனத்தில் கடும் ஜபத்திலும் தபத்திலும் மூழ்கி இருந்து இறை ஆற்றல் பெற்று அதற்கு பிறகுதான் தீயோன இயேசுவை அணுகிறான், சோதிக்கிறான். இறை வார்த்தையின் வல்லமையால், கடவுளுடைய அந்த அருளால் அதை அவர் மேற்கொள்கிறார். இதை பற்றி தோமஸ் அக்வினாஸ் இவ்வாறு சொல்லுவார், இயேசு இந்த சோதனைகளை தன்னுடைய தெய்வீக வல்லமையால் மேற்கொள்ளலை. கடவுளுடைய அந்த தெய்வீக மனிதனாக இருந்து கடவுள் இந்த சோதனைகளை மேற்கொள்ளலை. மனித இயல்பில் தான் இவர் இந்த சோதனைகளை மேற்கொண்டார். எதற்காக என்றால், நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவுவதற்காக. அதே சோதனைகளில் தீயோனால் நாம் சோதிக்கப்படுகிற போது நமக்கு உதவுவதற்காக, நமக்கு முன்னோடியாக கிறிஸ்து இந்த சோதனைகளை மனித இயல்பில் இருந்து கொண்டு அதை மேற்கொண்டார், வெற்றி கொண்டார்னு சொல்லுவார். அப்போ சோதிக்கப்படுவது போது இறைவன் உடனிருக்கிறார், நமக்கு உதவி செய்வார் என்பதை அங்கு சொல்லப்படுது. இதை தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2:18 தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இறைவன் சோதனைக்கு உள்ளாததால நாமும் சோதிக்கப்படுகிற போது அவர் சோதனை வென்றதால நமக்கு அவர் நாம் படுகின்ற சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, கடவுள் சோதனைக்கு உட்படுவதை யாரை விடுவிப்பார்? சோதனை வரும், உடனே அதில் விழுந்துருவோம், இல்லை விழாமல் இருந்து பாதுகாக்கணும். இறை பற்று உள்ளவர்களை தான் இறைவன் சோதனைகள் இருந்து விடுவிப்பார். கடவுள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், அப்போது இந்த சோதனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் எனக்கு தருகிறார். இல்லை சோதனை விழுந்தாலும் அவர் என்னை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ சோதனை வருகிற போது நான் இறைவன் பக்கம் இருந்தால் இறைவன் என்னை விடுவிப்பார், என்னை பாதுகாப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, அளவுக்கு மீறி அவர் சோதிக்க மாட்டார், சோதனையில் விடமாட்டார்,
அதிலிருந்து வெளிவர உனக்கு உதவி செய்வார். அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் இறைவன் தருவார். பிரைஸ் தி லார்ட். சோதனையில் விழுந்துட்டோம், இறைப்பற்றோடு நாம் ஆடுகிறோம், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஆடுகிறோம் என்றால் இறைவன் அதிலிருந்து விடுவிக்க வழிகளை நமக்கு திறந்து தருவார். இறைவன் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு தருவார். அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். பல நேரங்களில் நம்முடைய தீய நாட்டங்களிலால் தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். யாக்கோபு 1:13-15 இறைவார்த்தையில் சொல்லுவார், அந்த நேரத்திலும் இறைவன் நமக்கு உதவி செய்வார். நீ சோதனையை மன உறுதியுடன் தாங்கிக் கொள்கிறாய் என்றால் நீ பேறு பெற்றவன். 1 யாக்கோபு 1:12 சொல்லப்படுது. மன உறுதியோடு நீ உன்னுடைய சோதனைகளை தாங்கிக் கொள்கிறாய், ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் நீ பேறு பெற்றவன். உன்னுடைய தகுதி அங்கு மெய்ப்பிக்கப்படுது. அதற்கு ஏற்ற கைவாரை நீ இறைவனிடமிருந்து பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். அப்போ சோதனைகள் வருவது சகஜம்தான். அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை, நான் இறைவனோடு இருக்கிறேன் என்றால் அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தியை இறைவன் தாமே நமக்கு தருவார். இனி சோதனையிலிருந்து விடுபடணும், அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் மேலா இயேசு நமக்கு முன்மாதிரி. லூக்கா நற்செய்தி 11:4 இறைவார்த்தை, சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம், இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம். சோதனைக்கு எங்களை உட்படுத்தாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அனுதினம் ஜெபிக்கணும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் தான். சோதனை வருவோம், அதில் நாம் உட்படாமல் இருக்க நாம் அனுதினம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? மத்தேயு நற்செய்தி 26:41 இவ்வாறு சொல்வாரு, சோதனையிற்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபி. சோதனையில் உட்படாதிருக்கா விழித்திருந்து ஜெபி. அப்படி ஜெபிக்கிற போது சோதனையில் விழாமல் இறைவனை பாதுகாப்பார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:27 பவுலடிகளார் ஞாபகப்படுத்துவாரு, அலகைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காத. எந்த பாவத்திற்கும் எந்த தீமைக்கும் சின்னதோ பெருசோ எதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காத. கொடுக்கிற போது அது உன் மீது ஆதிபத்தியம் செலுத்த ஆரம்பிக்கும். எந்த பாவமா இருந்தாலும் அது உன்னை வேட்டையாட ஆரம்பிக்கும். தீமைக்கு அலகைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காத. இப்படி நல்ல ஒரு மன உறுதியோடு இருக்கணும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், அதை எடுத்து வாசிப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4வது அதிகாரம் 3 முதல் உள்ள இறைவார்த்தை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகம் 4வது அதிகாரம் 3 முதல். தொடர்ந்து அதில் சொல்லப்படுது தான், இன்னலுற்றாலும் நாங்கள் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நாங்கள் நம்பிக்கையை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் நான் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நான் அழிவுறுவதில்லை. காரணம், கிறிஸ்துவின் துன்பங்களை தான் நான் என் உடலில் ஏற்கிறேன். அதனால் கிறிஸ்து என்னை மாட்சிப்படுத்துகிறார். சோதனையில் நான் மேற்கொள்ளுகிற போது சோதனை வழியா நான் கிறிஸ்துவை தான் மாட்சிப்படுத்துகிறேன். அன்பார்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் அனுமதிக்கிற சோதனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்று, காரணம் இறைவன் உடன் இருக்கிறார், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இறைவன் தருகிறார், அதிலிருந்து விடுதலையை இறைவன் தருகிறார். அதனால் மகிழ்ச்சியோடு இந்த தவ காலத்தில் தவ முயற்சிகளில் ஈடுபடுவோம். இறைவன் உடனிருப்பை நம் உணர்ந்தவர்களாக வாழ்வோம். இறைவன் அதற்கான ஆசிரியை தரட்டும். சோதனை நேரத்தில் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.